ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா திருநெல்வேலி மறுவீட்டு சொதி குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஆளுக்கு ஒரு முறினா 4 பேர்த்துக்கு 4 முறி தேங்காய் பூ திருவி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே காய்கறி கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், வெங்காயம், எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு இஞ்சி, மிளகா குழம்புக்கு இது வச்சுருக்கிறேன். இஞ்சி பொடிசான்னு கழுவி தோல் சீவி பொடிசாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் அது பச்சடி. உருளைக்கிழங்கும் வெங்காயம் பொரியலுக்கு. சிறுபருப்பு பாயசத்துக்கு 100 சிறுபருப்பு, செவ்வரிசி 100, 1க்கு 2 மடங்கு வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வேக வச்சுருக்கிறேன். வெந்நி லேசாக வெதுவெதுப்பாக தேங்காயில் ஊற்றி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பால் எடுக்க ரெடி ஆகிடலாம். தேங்காய் பாலை எடுத்துட்டு அடுத்தது நம்ம சொதி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கடைசி பால், இது நடுப்பால், இது மதப்பால். இப்போ 3 பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம காய்கறியை வதக்கணும். 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். பொடி வெங்காயம், மிளகா ஒரு 5-6 மிளகாவும் நீளமாக வதக்கி போட்டு வதக்கணும். காய்கறி பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் அது கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாத்திரத்தில் தட்டி கடைசி பால் எடுத்துருக்கோம்ல, அந்த பாலை நம்ம காய்கறி வேக விடுறதுக்கு உதவும். அது காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு மிளகாவும் சாறு எடுத்துகிட்டு வரும். நமக்கு லேசாக மஞ்சப்பொடி போட்டால் போதும். அடுத்தது நம்ம இஞ்சி துவையல் வறுக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 மிளகாத்தை அது லேசாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இஞ்சியை நல்லா அதை பொடிசாக வெட்டினதை நல்லா வதக்கணும். அதில் நிறம் மாறணும். செம்ம நிறம் வரும்போது மாறணும். இப்போ நல்லா மாறிடுச்சு நிறம். அதில் கொஞ்சம் தேங்காயும் போட்டு நம்ம அதை வதக்கணும். வறுத்த பருப்பு, மிளகாத்தை, இஞ்சி, தேங்காய், ஒரு துண்டு புளி, உப்பு, ஒரு துண்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் வெல்லம், நாட்டு சர்க்கரையாக வெல்லமாவது போட்டு அரைச்சிட்டு வந்தேன். அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். 2 ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போடணும். வெங்காயம் 2-3 பல்லாரி எடுத்து நல்லா நீளமாக வெட்டி ஒரு 2-3 வெள்ளைப்பூடும் தட்டி போட்டுக்கணும். அது நல்லா வதக்கணும். உப்பு தேவைக்கானது போடணும். வத்தப்பொடி 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உரப்புக்கு தந்தால நீங்கள் போட்டுக்கிடுங்க. உருளைக்கிழங்க அது வதக்கனோட தட்டிடலாம். தட்டி நல்லா கிளறணும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு காயெல்லாம் வெந்துடுச்சு. ஒரு துண்டு இஞ்சி சாறையும் நம்ம அதை ஊற்றியாச்சு. தேவையான உப்பும் குழம்புக்கு போட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த வெந்த சிறுபருப்பை நம்ம போட்டுடலாம். 2வது பாலை எடுத்த பாலை நம்ம அதில் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கிளறி விடணும். இப்போ அவிச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். நான் தனியாக உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தேன். மதப்பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சொதிக்கிழம்பு முக்கால்வாசி ரெடி ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணி விடணும். கொதிக்க விட்டுறக்கூடாது. அந்த நுரை கெட்டி வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சு ஊற்றுப்போம். நம்ம லெமனில் ஊற்றிடலாம். இப்போ நமக்கு சொதிக்கிழம்பு இப்போ
இப்போ நம்ம பாயாசத்துக்கு சிறுபருப்பை லேசாக வறுத்துக்கணும். லேசாக வறுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது சவ்வரிசி அதேமாதிரி லேசாக சூடுபடுத்திக்கணும். லேசாக வறுத்தா போதும். பருப்பை நல்லா அலசி பருப்பும் சவ்வரிசியும் குக்கரில் வேக வச்சு ஒரு 2-3 விசில் அடித்தா போதும். தண்ணி 2-3 டம்ளர் அளவுக்கு தந்தாலும் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும். இப்போ பாயாசம் வெந்துருச்சா பார்ப்போம். நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நல்லா பொடிச்ச வெல்லத்தை நம்ம அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த வெல்லம் கொதிக்கணும். ஏலக்காய் பொடி சிறிதளவு போடணும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அண்டிப்பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் நெய்யில் வறுத்து போடலாம். தேங்காய் இருந்தாலும் பொடிசாக நறுக்கி அதுவும் வறுத்து போடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடலை. அண்டிப்பருப்பும் கிறிஸ்மஸ் பழம் தான் வறுத்து போடுறேன். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து போட்டாச்சு. பால் இது சூடாக ஆறின பிறகு கொஞ்சம் ஊற்றணும். தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம், பசும்பாலும் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சூடு ஆறின பிறகு ஊற்றணும். பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நம்ம இஞ்சி பச்சடிக்கு அரைச்சி வந்தோம்ல அதை நான் இப்போ தாளிக்கணும். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து குழம்புக்கு ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம இஞ்சி பச்சடியை அதில் தாளித்து பண்ணிடணும். வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிறத தாளிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்ச இஞ்சி விழுதியும் அதில் நம்ம போட்டுக்கணும். மிக்சியை அலசி அந்த தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஐட்டமும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம மறுவீட்டு சாப்பாடு எப்படி பரிமாறணும்னு பார்ப்போம். அதுவும் சாதம் 2-3 கரண்டி எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பச்சடி, உருளைக்கிழங்கு பொரியல், சிறுபருப்பு பாயசம், சொதிக்குழம்பு, சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, அப்பளம். இப்போ சொதிக்குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் திருநெல்வேலி மறுவீட்டு சாப்பாடு.